அழகான பச்சை புல்வெளியில் ஒரு சிறிய எலி வாழ்ந்து வந்தது. அவள் பெயர் மீனு. அவள் மற்ற எலிகளைப் போல் அல்லாமல் உலகத்தை சுற்றி பார்க்க ஆசையிருந்தது. ஒரு நாள் காலையில் அவள் புல்வெளியில் நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு மின்னும் பட்டாம்பூச்சியை பார்த்தாள். அதன் பின்னாலே தொடர்ந்து சென்றாள். ஒரு கதவு ஒன்றை பார்த்தாள். அந்த கதவின் உள்ளே சென்று அங்கு என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள். மெதுவாக கதவை திறந்தாள். அது ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதையில் மெதுவாக நடந்து சென்றாள். அங்கு ஒரு அதிசய உலகம். அங்கு சிறிய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது கண்ணாடி அணிந்த ஒரு எலி முன் வந்து மீனு எலியை வரவேற்றது. அந்த நேரத்தில் மணி ஒலி கேட்டது. அப்பொழுது மற்றொரு எலி சொன்னது, தங்க விதை காணாமல் போய்விட்டது என்று கண்ணாடி அணிந்த எலியிடம் சொன்னது. அந்த தங்க விதை இல்லை என்றால் எங்கள் உலகமே இருளாகிவிடும் என்று மீனு எலியிடம் சொன்னது. அப்பொழுது மீனு எலி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றார். அனைவரும் ஒன்று சேர்ந்து காட்டிற்கு சென்றனர். அப்பொழுது திடீரென்று ஒரு வெள்ளி நிற பறவை அவர்கள் முன்னே வந்தது. இந்த காட்டை விட்டு வெளியே சென்று விடுங்கள், இது ஆபத்தான இடம் என்றது. ஆனால் அவர்கள் அந்த விதையை கண்டுபிடிக்க தொடர்ந்து சென்றனர். எதிரே ஒரு கல் குகை தெரிந்தது. அந்த குகையின் உள்ளே தங்க ஒளி தெரிந்தது. அந்த குகையின் உள்ளே சென்றனர். அங்கு ஒரு கருப்பு எலி தங்க விதையின் முன்னே நின்று கொண்டிருந்தது. மீனு எலியும் மற்ற விலங்குகளும் அந்த எலியின் முன்னே சென்றனர். அந்த தங்க விதை எங்களுடையது, நீ எதற்காக திருடினாய் என்று கேட்டது. அதற்கு அந்த கருப்பு எலி பயத்துடன், நான் தான் இதை எடுத்தேன். எங்கள் காடு மெதுவாக இருண்டு கொண்டிருந்தது. என் குடும்பத்திற்கு வெளிச்சம் கொடுக்கவே இதை நான் எடுத்தேன் என்றது. மீனு எலி அந்த கருப்பு எலியை பார்த்து, நீ உன் குடும்பத்திற்கு ஒளி கொடுக்க இதை நீ செய்தாய். ஆனால் அந்த விதை இல்லாமல் ஒரு ஊரே இருளில் உள்ளது. அதனால் இந்த விதையை நாங்கள் எடுத்து செல்கிறோம். நீயும் எங்களுடனே வந்துவிடு என்றது. அதை கேட்ட கருப்பு எலிக்கு நம்பிக்கை வந்தது. அந்த விதையை கொடுத்துவிட்டு அவர்களுடனே சென்றது. இருளில் மறைந்த அவர்களின் உலகம் தங்க ஒளியில்